ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குக்கிங் வீடியோ போட்டு. இன்றைக்கி ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சீம்பால் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1/2 லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்திருக்கோம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பால். இவ்வளோ கெட்டியாக இருக்கும். இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துறேன். 4 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதை அடுப்பில் வைக்கிறதுக்கு முதல்லையே நல்லா கலக்கிக்கலாங்க. சர்க்கரை கொஞ்சம் மண் தூசியெல்லாம் இல்லாத சர்க்கரைங்கிறதுனால நேரடியாக நான் போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வடிகட்டி ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துறேன். ஏலக்காய்னா நீங்கள் 4 நுணுக்கி போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்தாலும் நல்லா இருக்கும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அதை ஆட் பண்ணல. இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இட்லி சட்டியில் ஒரு தட்டு போட்டு அதில் தண்ணி சேர்த்திருக்கேன். ஸ்டாண்டு போட்டதுக்கு மேலே நம்ம இந்த கலந்து வச்ச பால் எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு ஒரு மூடிட்டு மேலே இட்லி மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தட்டு போடாமல் இருந்தால் ஆவி பூரா அதில் விழுகும். 20-25 நிமிஷத்துலேயே இந்த அளவு வெந்து வந்துருச்சு. நம்ம பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்னு. ஒரு சின்ன குச்சியில் குத்தி பார்த்துட்டோம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். பாருங்கள், தொட்டு பார்த்தா நல்லா ஜெல்லி மாதிரி வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு தட்டில் திருப்பி கவுத்திக்கலாங்க. இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு கேக் மாதிரி வந்திருக்குங்க. நல்லா புட்டிங் மாதிரி இருக்குது. இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி குக்கிங் ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறோம். டெய்லரிங் கிளாஸ் இப்போ புதுசாக நான் இதில் போட்டுட்ருக்கேன். டெய்லரிங்கில் ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அது போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதை கட் பண்ணிக்கலாங்க கேக் மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.